ஒரு மூவி வெறும் ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு கேஸ் அது இவ்வளோ டைம் எடுத்து இந்த இந்தியாவிலே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் ஒரு கேஸு அது ஒரு மூவி ரிலேட்டடான ஒரு கேஸுக்கு நிறைய பேர் இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி ஒரு நாளைக்கு இருந்தனால அது இன்னைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் இப்படி சொல்றேன்னா இன்னைக்கு நிறையா சோசியல் மீடியாவா இருக்கட்டும், அதுல போடுற இந்த பெரிய பெரிய மீடியாவா இருக்கட்டும், அவங்களே லைவ்ல 10:30க்கு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட், ஜனநாயகனோட ஜட்ஜ்மெண்ட் 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அரை மணி நேரத்தில் வந்துவிடும், இன்னும் 20 நிமிஷத்தில் வந்துடும், இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து அவங்க இன்னும் ஹைப் ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த வழி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னதான் நடந்தது, என்னதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, இன்னும் கேஎம் சைட்லேருந்து என்ன பண்ண போறாங்க, மூவி எப்போ ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அப்படி ஆனா எப்போ ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இன்னும் ஃபுல்லும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கேஸ் பெஞ்சுக்கு போயிருச்சுன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கேஸ் யார் எடுத்து விசாரிக்கிறாங்க, ஸ்ரீவத்சவா அப்படிங்கிற அவங்களுடைய பெஞ்ச் தான் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. இந்த கேஸோட ஹியரிங் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 days முன்னாடியே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹியரிங் எல்லாம் முடிஞ்சு இந்த கேஸை இன்னும் விசாரிக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. உங்களுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு நான் சொல்றோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு முடிச்சாங்களுடைய டேட் எதுவும் சொல்ல கிடையாது. அதே இன்னொரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த டேட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. 27ஆம் தேதி அப்படின்னு டேட் அனௌன்ஸ் பண்ணது. அந்த 27 இன்னைக்கு தான். இன்னைக்கு ஹைகோர்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீதிபதி என்ன சொல்றாருன்னா, சமூகத்துல சில பல பிரச்சனைகள் உருவாக்குற மாதிரி காட்சிகள் படத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஆர்மியோட சிம்பிளையும் அவங்ககிட்ட நம்ம இன்ஃபர்மேஷன் பண்ணாம இந்த படத்துல நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி சில பல சீன் எல்லாம் அதுல இருக்கு. சிபிஎஃப்சி சைடு சொன்ன மாதிரியே இந்த படத்தை ரிவிஷன் கமிட்டிக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்னு யார் சொல்றான்னா, இவங்க பெஞ்ச் சைடு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க இந்த சிங்கிள் ஜட்ஜ் தான் யூஏ சர்டிஃபிகேட் நீங்க கொடுத்துடலாம், இவ்வளவு கட் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி யாரு 9ஆம் தேதி யாரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோன்னா ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கேன்சல் பண்றதா இந்த பெஞ்சு சொல்லியிருக்காங்க. இந்த பெஞ்ச் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்டிஸ் ஆஷா கொடுத்தது பிரச்சனை இல்லை, ஆனாலும் இவங்க சிபிஎஃப்சி சைட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்டுட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு பெஞ்ச் சைட்ல இருந்து சொல்றாங்க. சிபிஎஃப்சி ஏன் பெஞ்சுக்கு போனாங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இதுதான். நீங்க கேவிஎம் சைட்ல இருந்து மட்டும் கேட்குறீங்க, எங்க சைட்ல இருந்து நாங்க எதுவும் பதில் அப்பீல் பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு டைம் கொடுக்கல, அதனால நாங்க பெஞ்சுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சிபிஎஃப்சி சைட்ல இருந்து போனாங்க. அந்த கேஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். என்னடா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜட்ஜுங்கிறாங்க, ஒரு நாள் பெஞ்சுங்கிறாங்க, ஹியரிங்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையாடா விக்னேஷ் என்னதான் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டப்புன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா எல்லா கட்டு 27 கட்டு சொன்னாங்க, கட் பண்ணி வச்சாச்சு. அதை இவங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது இன்னும் சில பல காட்சிகள் நீக்காம இருக்கு, அதை நாங்கள் ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா சிபிஎஃப்சி சைட்ல இருந்து சொல்றாங்க. அதை எதிர்த்து எங்களுக்கு நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க கேஎம் சைட்ல இருந்து ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஹைகோர்ட்டு அவங்க இதெல்லாம் பார்த்துட்டீங்க, நீங்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க 9ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்து அதே ஒரு ½ an hourக்குள்ள இவங்க அதே ஹைகோர்ட்ல வந்து பெஞ்சுக்கு அப்பீல் பண்றாங்க. யார் சிபிஎஃப்சி சைட்ல இருந்து எங்களுக்கு இந்த டைமிங் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் கேஸ் அப்பீல் பண்றாங்க. அதுக்கு அந்த கேஸோட தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்தது. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க டைமிங் கொடுக்கலன்னு சொல்லி தான் அந்த பெஞ்சு சொல்லி இந்த கேஸை பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சைடு சாதகமா முடிச்சிருக்காங்க. இதுதான் கேஸு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேஎம் சைட்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொத்தம் அவங்களுக்கு நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன், இந்த மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயம் சொல்லியிருப்போம். ஒன்னா கேஎம் சுப்ரீம் கோர்ட் போகலாம், இல்லைன்னா சிபிஎஸ்சி சைட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போகலாம், அப்படி இல்லைன்னா 2 பேத்துக்கும் நியூட்ரலா ஒரு இது வரலான்னு. இதுல எதுவுமே வராம இப்போ ஒரு ட்விஸ்டா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது சொன்னா யாருமே எதிர்பார்த்திருக்காத ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ இவங்க கேவிஎம் சைட்ல இருந்தும் சிபிஎஸ் சைட்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயினா இப்போ நம்ம கேவிஎம் சைட்ல இருந்து என்ன பண்ணலாம்னா, இந்த கேஸை ஃபர்ஸ்ட் யார் எடுத்து நடத்துறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அந்த ஜஸ்டிஸ் ஆஷா அவங்களே தான் எடுத்து இந்த கேஸை நடத்துறாங்க. இப்போ நம்ம ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க சைட்ல இருந்து ஒன்னா அவங்க இந்த கேஸை எடுத்து நடத்தலாம், அப்படி எனக்கு இந்த கேஸ்ல விருப்பம் இல்லைன்னா வேற ஒரு ஜட்ஜையும் மாத்தலாம். இப்போ நம்ம கேவிஎம் சைட்ல இருந்து என்ன பண்ணலாம்னா, இந்த பெஞ்சு சொன்ன மாதிரி நம்ம ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க கிட்டயோ இல்ல அது வேற யாரோ விசாரிக்கிறாங்களோ இந்த சிங்கிள் ஜட்ஜு கிட்டேயே அவங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்படி இதுக்கு மேல தாமதமாச்சுன்னா மறுபடியும் கேவிஎம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஏன்னா விக்னேஷ் கேவிஎம் இப்பதான் சுப்ரீம் கோர்ட் போனாங்க, அவங்க மறுபடியும் இங்க பாத்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்களே நீங்க கேட்டீங்கன்னா, கேவிஎம் எதுக்கு சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னா, எங்களுக்கு இது பாத்தீங்கன்னா டைம் ஆகிக்கிட்டே இருக்கு, எங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இங்கிருந்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. அப்போ பெஞ்ச் சைட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வர கிடையாது. இப்போ பெஞ்ச் சைட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு
கரெக்டா இல்லை அப்படின்னா இப்போ ஹைகோர்ட் போய் இந்த கேஸ் எடுத்து அவங்க நடத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இங்கேயே பார்த்துக்கணும், மறுபடியும் திருப்பி அனுப்பலாம். இப்போ இதுல இருக்கிறது என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ அந்த ஜஸ்டிஸ் ஆசாவோ இல்ல வேற யாரோ ஜட்ஜ் எடுத்து நடத்துறாங்கனாலும் இந்த கேஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரிக்கணும். அந்த 27 கட்டு சொன்னல ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கணும்னு, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்கணும். மூணாவது விஷயமா, ரிவிஷன் கமிட்டிக்கு இந்த கேஸை இவங்க கேவிஎம் சைட்ல இருந்து மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, இல்ல நாங்க எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிக்கிறோம், இந்த படத்தை நீங்க ரிவிஷன் கமிட்டிக்கே அனுப்பலாம் அப்படின்னு சொன்னாலும் இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நீங்க சொல்லலாம் என்னடா விக்னேஷ் ரிவிஷன் கமிட்டி தானே, இப்போ போயிட்டு ஒரு வாரத்துல வந்துடும், அப்புறம் அடுத்த பிப்ரவரி எண்டுக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னா, அதுலதான் மெயின் பிரச்சனையே. அதனால தான் கேஎம் சைட்ல இருந்து கோர்ட்ல கேஸே போட்டது. ரிவிஷன் கமிட்டினா ஆல்ரெடி 5 பேர் பார்த்துருக்காங்க. இன்னும் மறுபடியும் ரிவிஷன் கமிட்டினா அதுக்கு ஒரு கமிட்டிக்கு ஒரு 5 பேர்த்த மறுபடியும் நிர்ணயிக்கணும். அந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு அதுல ஏதாவது தவறு இல்லைன்னா அந்த படத்தை அப்படியே கொடுத்துடலாம். அதுல இருந்துச்சுன்னா அதுலயே கட் பண்ணி இந்த படத்துக்கு அடுத்து என்ன சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுக்கு 20 நாள் ஆயிரும். இந்த டேஸை கம்மி பண்றதுக்கு தான் கேஎம் சைட்ல இருந்து ஹைகோர்ட் போனாங்க. இப்போ அதை தாண்டியும் இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுதான் இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயிலு. அடுத்த பாயிண்டா, நான் இந்த படம் எப்பதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, பிப்ரவரியில வருமானு கேட்டா டவுட் தான். பிப்ரவரியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த கேஸை ஃபர்ஸ்ட் எப்போ எடுத்து நடத்துவாங்க அப்படின்னா, ஒன்னா இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நடத்தலாம், அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டே இதுக்குள்ளேயே இந்த கேஸ் ஹியரிங்லாம் பண்ணி ஜட்மெண்ட் எப்போ வரும்னு தெரியல, ஹியரிங் முடிச்சிடலாம். இந்த டைமிங்குள்ள ஹியரிங் முடிச்சிடலாம். ஜட்மெண்ட் எப்போனா அவங்க தான் சொல்லணும். ஸோ நம்ம இப்ப எல்லாம் முடிச்சு அப்படியே நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் இன்னுமே டைம் ஆகலாம். ஏன்னா எலெக்ஷனும் வருது, இந்த படம் வேற எலெக்ஷன் ரிலேட்டடாகவும் இருக்கு. இங்க பாக்குற சில எதிர்கட்சிகளா இருக்கட்டும், அப்படி இல்லை மக்களாவே இருக்கட்டும், அவங்க போய் எலெக்ஷன் கமிட்டிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி எலெக்ஷன் ரெஃபரன்ஸ் நிறைய இந்த படத்துல இருக்கு, அதனால இந்த படத்தை நீங்க இப்போதைக்கு தள்ளி வைக்கலாம், எலெக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். இந்த படம் தள்ளி போறக்கும் வாய்ப்பு இருக்கு, ரிலீஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலா இந்த படம் கேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. நம்ம இதெல்லாமே ஓரளவுக்கு இதாக பார்த்தாலும் கேவிஎம் சைட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க 500 crores போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. நிறைய பேர்த்தோட உழைப்பு இருக்கு. இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏன் ஏன் படத்தை டப்புன்னு ரிலீஸ் பண்ணால் அந்த ஹைப் இருக்கும் போது ரிலீஸ் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு ஹைப்பு கொஞ்சம் நாள் தள்ளி தள்ளி போகும்போது ஹைப்பு கம்மியாயிரும், அதிகமாக பார்ப்பாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இது வராது. அதனால தான் அவங்க சைட்லேயும் பயப்பட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கேவிஎம் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரொடக்ஷன், பெரிய ப்ரொடக்ஷன் யாசை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க போல, அதுவும் ரிலீஸ் பண்ணணும், இது ரிலீஸ் பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் இந்த கேஸ் சீக்கிரமா புஷ் பண்ணி ஜட்மெண்ட் வாங்கிடணும்னு சொல்லி இவங்க சைடில் பார்க்குறாங்க. சிவிஎஃப்சி சைட்லேருந்து இந்த மாதிரி சொல்றாங்க, இதில் நிறைய மத ரிலேட்டடா இருக்கு, ஆர்மி சிம்பிள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்றாங்க. இது ரெண்டு தரப்பும் விசாரிச்சு இன்னும் சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. மேபி மார்ச்சுக்கு ஸ்டார்டிங்குள்ள ரிலீஸ் ஆகலாம், இன்னும் அதை தாண்டியும் கூட போகலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது உங்களுக்கு என்ன தோணுது? கரெக்டுன்னு தோணுதா, இல்லை இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வேற மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுதாங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்து இந்த படத்தை ரிலேட்டடாவோ இல்லை வேற ஏதோ வீடியோல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.